சுமதி இதை எப்படி அணுக வேண்டி இருக்குது? அவங்க பேசுறாங்க, இவங்க ரியாக்ட் பண்றாங்க, சட்டம் அதனுடைய கடமையை செய்யுது அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குதா, அல்லது தவறான வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்குது, அதற்கு நீதிமன்றம் ஒரு சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க? அதாவது கருத்து சுதந்திரம் அப்படின்னு ஒண்ணு வந்தா அதை பத்தி பேசுறதுக்கு திமுகவுக்கு 1% கூட தகுதி கிடையாது. ஏன்னா சோசியல் மீடியால ஒரு பழைய போஸ்ட்னு தெரியாம எடுத்து போட்ட ஒரு லேடியை அரெஸ்ட் பண்றது, பாஜக இருக்கிறவங்கள நைட்டு 12 மணிக்கு தூக்குறது, 11 மணிக்கு தூக்குறது, 3 மணிக்கு தூக்குறது, தூக்கி விடிய கிளம்புற வரைக்கும் விடிஞ்சு எங்க இருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு பண்றது, இப்படி எவ்வளோ பண்ணாங்கன்றது எங்ககிட்ட பக்கமா இருக்கு. அப்ப நீங்க கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசக்கூடாது. இன்னொன்னு, நீதிமன்றம் குட்டு வச்சதுங்கிறாங்க. நீதிமன்றம் தெளிவா என்ன குட்டு வச்சிருக்குன்னா, ஒரு முதல்வரை இப்படி பேசுறத யாரும் ஏத்துக்கொள்ள முடியாது, அநாகரிகமா, அதாவது ஒரு 2ஆம் கட்ட பேச்சாளர் 3ஆம் கட்ட பேச்சாளர்னா அது திமுகவை தெரிஞ்ச விஷயம், அவங்க அப்படிதான் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு பொறுப்புல இருக்கிறாரு, எம்எல்ஏவா இருக்கிறாரு. அடுத்து இப்போ மார்க்கண்டேயன் அவர்களும் அப்படிதான். நீங்க இப்படி ஒரு வந்து மக்கள் பிரதிநிதியா இருக்க நீங்க ஒரு மேடை போட்டு எங்களுக்கும் தாவேக்காவுக்கும் 1000 கருத்து வேறுபாடு இருக்குங்க, ஆனா ஒரு மேடையில பேசும்போது அவர் இந்த தமிழ்நாட்டோட சிஎம். இப்ப நாங்களுமே போன முறை வந்து திமுகவில் ஸ்டாலின் அவர்கள் மேல 1000 குற்றச்சாட்டுகளை வச்சோம். ஆனா எந்த இடத்துலயும் ஸ்டாலின் அவர்களை ஒருமையில பேசுறதோ, அடாபுடான்னு பேசுறதோ, மரியாதை கொடுத்திருக்க கூடாதுன்றீங்க இல்ல. அவங்க அதாவது கோர்ட் என்ன சொல்லிருக்குன்னா, இத பேசுனது தப்பு, அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதே இந்த ஜென்சி கிட்ட ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்களா, அந்த அன்பானந்தம்க்கு என்ன சொல்லிருக்காங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி பர்சனலா ஒரு முதல்வர்ங்கிறதுக்காக உங்க குடும்பத்தை இழுத்து பேசுறதையோ இதை வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்றத வந்து குட்டு வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் நீங்க தாவேக்காக வந்தீங்கன்னா, இந்த அரசு பணி கொடுத்தாங்க பாத்தீங்களா, இது கொடுத்தது தப்புன்றதை அப்பயே நாங்க வந்து கண்டனத்தை தெரிவிச்சோம். ஏன்னா நீங்க அரசு பணி நாங்க கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அரசு பணிக்காக 10 வருஷம் 5 வருஷம்லாம் வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ணி இங்க படிச்சுக்கிட்டு இருக்க இளைஞர்கள் இருக்காங்க, அதுக்கு தயாராகிட்டு இருக்க இளைஞர்கள் இருக்காங்க. கரூர்ல கூட்ட நெரிசல் தானவங்களுக்கு உங்களோட தப்பு, அப்ப இருந்த ஆளும் அரசோட தப்பு, 2 பேரோட தப்பு இருக்கு. அதுக்கு நீங்க நிவாரணம் பண்ணணும்னா, ஆல்ரெடி அவங்க ஒரு பணம் கொடுத்தாங்க, நீங்க உங்க கட்சி சார்பா கொடுத்தீங்க. இன்னமும் விஜய் அவர்களுக்கு வந்து அதுக்கு பரிகாரம் செய்யணும்னு நினைச்சாருன்னா, நீங்க உங்க கட்சி நிதியை பயன்படுத்தி அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க, ஒரு தொழில கல்விக்கான பொறுப்பை எடுத்துக்கிறாங்க. ஒரே சிம்பிள் கேள்வி மேம், அரசாங்கம் செய்த தவறுக்கு அரசாங்கம் ஒரு சொல்யூஷனை தேடுது, பணி நியமன ஆணை கொடுக்குறாங்க, அதை நீங்க கொடுக்க கூடாதுன்னு எதிர்க்கட்சிகள் சொல்றீங்க, கரூர் போக கூடாதுன்னு சொல்றீங்க. அத்தனை அப்டகல்ஸ், அத்தனை தடைகளை போடும் பொழுது எதிர்க்கட்சிகள் தவறு செய்யறாங்கன்னு தானே அர்த்தம்? இல்ல கரூருக்கு அவரை போக வேணான்னு யாருமே சொல்லலைங்க, தாராளமா போட்டும், யார் வேணான்னு சொல்றா. போனது முறையே வந்து அவர் நேரத்தோட போயிருந்தாருன்னா ஏங்க இவ்வளவு பிரச்சனை? அது ஒண்ணும் கிடையாது. இல்ல இன்னொன்னு, திமுக வந்து இங்க தாவேக்காவுக்கு எதிராக என்னென்ன செய்வாங்கன்றத கூட தெரியாத அளவுக்கு நீங்க ஒரு கட்சி நடத்தி அந்த இடத்துல ஒரு நெரிசலான இடத்துல நம்மளை கொண்டு போய் விடுறாங்க, அந்த இடத்துல கூட்டம் அதிகமா இருக்கு, நம்ம ஆல்ரெடி இவ்வளவு லேட்டா போறோம், இதுக்குள்ள போனா என்ன ஆகும்ன்றதெல்லாம் ப்ரெடிக்ஷன் தெரிஞ்சாதானங்க நீங்க தலைவர். அப்ப அவங்க திமுக வைக்கிற ட்ராப்ல போய் நீங்க மாட்டினீங்கல்ல, மாட்டி நீங்க எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி எவ்வளவு பெரிய இதுக்காகி நீங்க இன்னைக்கு பண்றீங்க. நாங்க என்ன சொல்றோம், அங்க பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க, நிவாரணம் கொடுக்கணும்னா தாவேக்காவோட கட்சி நிதியில இருந்து கொடுத்து ஆளாளுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கொடுத்து தொழிலை ஆரம்பிச்சு கொடுங்க, ஒரு மிகப்பெரிய தொழில் முனைவர்களாக்குங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும். இல்ல இனிமேதான் படிச்சு வந்துட்டு இருக்காங்கன்னா, படிச்சு வந்திருக்கவங்க உங்க படிப்பு செலவு முழுக்க ஏத்துக்கிட்டு அடுத்தவங்க தொழில் முறை பண்ணுங்க. அரசு பண்ணி கொடுக்காதீங்க. அதை தெளிவு கூட இன்னைக்கு சார் இன்னைக்கு கோர்ட்ல நீதிபதி சொல்லியிருக்காரு, அது நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் 14-16 படி தப்புன்றாங்க. 14 என்ன சொல்லுது அப்படின்னா, அனைவருக்கும் சம வாய்ப்பு, ஈக்குவாலிட்டிங்கிற சொல்லுது. 16 என்ன சொல்லுதுன்னா, பொது வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்புகள்ல எல்லாருக்கும் சமமா நீங்க கொடுக்கணும்னு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அரசு பண்ற தப்புனால ஏற்படுற உயிரிழப்புகள் எல்லாத்துக்குமே அரசு பண்ணி கொடுத்துருவீங்களா? ஆமா மேம், ஒரு விபத்தோ அல்லது பட்டாசு வெடி விபத்தோ அது அரசு பண்ணக்கூடிய தப்பு இல்ல. பட்டாசு கூட ஒப்பிட ஒரு மனசாட்சியோட பேசலாம். இருங்க சொல்றேன், இந்த திமுக அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தாவேக்கா அரசுக்குள்ள நான் வரேன். நான் கேக்குறது இல்ல மேம், ஒரு 100 பேர் கூடுறாங்க, 1000 பேர் கூடுறாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யார் கடமை? அரசோட கடமை. அப்ப அரசினுடைய தவறு தானே அது? அரசாங்கம் சொல்யூஷன் தேடுது, அவங்களுக்கான பணி நியமன ஆணை கொடுக்குது. அதே ஒரு நீதிமன்றம் பட்டாசு விபத்தோடயோ சாலை விபத்தோடயோ ஒப்பிடலாமா? கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணங்கள் ஒரு 73 கிட்ட நடந்தது. அதுக்கு முன்னாடி மரக்காணத்துல ஒரு 23 நடந்தது. அது போன ஆட்சியோட தப்பா இல்லையா? அரசோட தப்பு தானே. அப்ப 73 பேரு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்கல்ல, அவங்க குடும்பத்துல எத்தனை பேருக்கு அரசு பண்ணி ஆணை கொடுத்தீங்க நீங்க? அந்த கொள்கை முடிவு அந்த அரசாங்கம் எடுக்கல. ஏங்க இதுவும் போனதுல நடந்ததானங்க, இதுக்கு ஏங்க இவர் தாவேக்கால கொடுக்க வேண்டியதானங்க? விஜய் அந்த ஆட்சியில எடுக்கல மேம், இவங்க கொள்கை இதுவும் அந்த ஆட்சியில நடந்த மரணங்கள் தானங்க. கரூர்ல நடந்த மரணங்களும் அந்த ஆட்சியில நடந்தது தானே. சோ அப்ப விஜய் போயிருக்காருன்றதுனால அவர் கொடுக்குறாரா? அப்ப அவர் சொன்ன மாதிரி அவர் குற்ற உணர்ச்சியில இருந்து இது பண்றதுக்காக கொடுக்குறாரா? இல்லங்க, அரசோட தப்புனா போன முறை திமுக அரசோட தப்பால தான் கள்ளக்குறிச்சியிலயும் அரக்காணத்திலயும் சேர்த்து கிட்டத்தட்ட 100 மரணங்கள் ஏற்பட்டது. அதுக்கு நீங்க எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு? நான் கேக்குறேன், கள்ளக்குறிச்சியினுடைய கள்ளச்சாராய மரணத்தையும் கரூர் சம்பவத்தையும் ஒப்பிட்டு பாப்பீங்களா நீங்க? கட்டாயமா கரூர் மரணத்தை விட கள்ளச்சாராய மரணத்துக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா நீங்க யோசிச்சுக்கோங்க,
கரூர்ல போய் நீங்க அவர் நடிகரை பார்க்கணுங்கிறதுக்காக காலையில இருந்து நைட் வரைக்கும் சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க. ஆனா அந்த கள்ளச்சாராயம் குடிச்சான்ல அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அங்க அதை கண்டுக்காம இருந்த காவல்துறை. அது மட்டும் இல்லாம முதல்ல 2 பேர் செத்து போறாங்க. இதை நல்லா நீங்க கவனிக்கணும். 2 பேர் இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அரசு அதிகாரி பிரஸ் மீட் போட்டு 2 பேர் இறந்து போனது கள்ளச்சாராயத்தினால இல்லன்னு டிக்ளேர் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த மக்கள்லாம் அந்த 2 பேரோட டெத்துக்கு போனவங்க அத்தனை பேரும் அதே கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சுதான் 70 உயிர்கள் போயிருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த திமுகவோட அரசு, போன அரசு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த 2 உயிர் போயிருந்தப்பயே கள்ளச்சாராயம் மரணம்னு நீங்க டிக்ளேர் பண்ணிருந்தீங்கன்னா அடுத்த 60 பேர் அதை வாங்கி குடிச்சிருப்பாங்களா? அப்போ கள்ளச்சாராயத்துக்கும் 10 லட்சம் ரூபாய் கள்ளச்சாராயத்திற்கும் அரசு பணி நியமன ஆணை கொடுத்தா நீங்க ஏத்துக்குவீங்களா? கொடுக்க கூடாதுங்கறேன். அப்ப அதுக்கு எப்படி நீங்க 10 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டீங்கல்ல, அதே போல இங்க அரசு ஒரு 10 லட்சம் கொடுத்துச்சு, இவங்க ஒரு 20 லட்சம் கொடுத்தாங்க. ஒவ்வொரு கட்சிகளும் 2 லட்சம் 1 லட்சம், கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு 32 லட்சத்துல இருந்து 35 லட்சம். ஜனநாயக நாடு மேகவரணும். நான் என்ன கேட்கிறேன், ஜனநாயக நாட்டுல ஒவ்வொரு கட்சி பிரச்சாரம் பண்ணுது, அந்த கட்சிக்கான ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அந்த கட்சி பிரச்சாரத்திற்கான தகுந்த இடம் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. ஒருவேளை கூட்டம் நடத்தி அதிகமா இருந்துச்சுன்னா அங்க போகாதீங்கன்னு எச்சரிக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. ஒட்டுமொத்தமாக ஒரு அரசாங்கம் பலகீனப்பட்டு போய் ஒரு அரசாங்கம் செயல்படாத முடியாத அளவுக்கு இருக்கும்பொழுது அதுக்கான சொல்யூஷன் அவங்க எடுத்துக்கிறாங்க. என்ன சொல்றேன், இப்ப என்ன பண்ணும் தாவேக்கா, திமுக அரசு மேல போன ஆட்சி மேல கேஸ போடுங்க. அநியாயமா 40 உயிர் அப்பாவி பழி வாங்கிட்டாங்க. நடந்துட்டு இருக்கு. ஆமாங்க, சிபிஐ போயிருக்கு, சிபிஐ போயிட்டு நடந்துட்டு இருக்கு. நீங்க கள்ளச்சாராய மரணத்தை ஒப்பிடுறீங்க. இல்ல சுமதி மேகவரணும், இருங்க, நீங்க இப்படி வாங்க. கள்ளச்சாராயத்தை ஒப்பிடுறீங்க. அவங்க விற்பனை செய்தது தெரியாது, குடிச்சவங்க தெரியாதவங்க, அவங்களுடைய சுய இன்பத்திற்காக போய் குடிச்சிட்டு வந்துட்டாங்க. அரசு தடை செய்த ஒரு கள்ளச்சாராயத்தை குடிக்கிறாங்க. போய் வாங்கி குடிக்குதுன்னா காவல்துறைக்கு தெரியாம கள்ளச்சாராயம் காச முடியுமா? அப்ப அது அரசோட தோல்வி இல்லையா? அப்ப காவல்துறை அனுமதிச்சதா? கள்ளச்சாராயத்தை காவல்துறை அனுமதிச்சதா இல்லையா? அத மட்டும் எனக்கு சொல்லுங்க. கள்ளச்சாராய மரணங்கள் போன அரசோட தோல்வியா இல்லையா? அத மட்டும் எனக்கு சொல்லுங்க. தோல்விதான் மேம். தோல்விதானே. அப்ப அந்த தோல்விக்கு ஒரு நியாயம், இந்த தோல்விக்கு ஒரு நியாயம். அது சட்டத்தை மறைச்சு நடந்தது. கள்ளச்சாராய இருங்க, நான் ஒரு நிமிஷம் எனக்கு புரியுது. இல்ல ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன். இருங்க, கள்ளச்சாராய ஒரு தப்பான வழக்கம். கரூர்ல இந்த டேட்ல இத்தனை மணிக்கு நடக்கும்னு பிளான் பண்ணி போறது. கள்ளச்சாராயம் அப்படி கிடையாது. அவங்க தெரியாதனமா விக்கிறாங்க. யார் விக்கிறாங்க, யார் வாங்குறாங்க, யார் 2 பேர் இறந்து போனப்ப ஏன் மறைச்சீங்க? 2 பேர் இறந்து போனப்ப ஏன் மறைச்சீங்க? ஏன் ஒரு அரசு நிர்வாகியே போய் எத்தனை பேர் குடிச்சாங்கன்னு என்ன ரெக்கார்ட் இருக்கு மேம்? சரி இருங்க. இல்ல மேம், என்ன ரெக்கார்ட் இருக்குது? ஒரு நிமிஷம். கள்ளச்சாராய மரணம் அது இல்லீகலான ஒரு ட்ரக் எடுக்கறாங்க, அதை விட்டுருங்க. எத்தனை பேர் இந்த விருதுநகர்ல சிவகாசியும் இந்த இப்ப கூட ஒரு பட்டாசு வெடி விபத்து நடந்திருக்கு. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்குலாம் கூட 10 லட்சம் கொடுத்தீங்க. இவங்களுக்குலாம் 1 லட்சம் இல்ல 2 லட்சம். அந்த இழப்பீடு சரியா கொடுத்திருக்கீங்களான்றது தெரியல. எத்தனை வெடி விபத்து மரணங்களுக்கு நீங்க 10 லட்சம் கொடுத்திருக்கீங்க? ஏன் அரசு பணி கொடுக்கல? இல்ல வெடி விபத்து மரணங்களுக்கு அரசாங்கம் ஏன் கொடுக்கணும்? அப்ப கரூர்ல கூட்ட நெரிசல்ல பண்ணவங்களுக்கு இல்ல, எனக்கு ஏன் அறியாமலே கேக்குறேனே வெச்சுக்கோங்களேன். ஒரு தனியார் நிறுவனம் ஒரு பட்டாசாலை நடத்துறாங்க. அவங்க அந்த ஊழியருக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. அவங்க தினமும் வந்துட்டு போறாங்க. அதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய கடமை. ஆனா இந்த பிரச்சாரத்துல தனியார் நிறுவனங்கள்லாம் சரியா பாதுகாப்பு முறையை பயன்படுத்துறாங்களா, பின்பற்றாங்களா இல்லையான்னு பார்க்க வேண்டியதுக்கான அரசு அதிகாரிகள் இருக்காங்களா இல்லையா? ஆமா, என்கொயரி பண்ணும்போது ஆய்வு பண்ணும்போது சரியா இருந்திருப்பாங்க. அது எப்படி ஆய்வு செய்யும்போது சரியா இருந்தா எப்படி வெடி விபத்து நடக்கும்? அப்ப இவங்க ஏதோ பணத்தை கொடுத்து சரி பண்றதோ சரியில்லாத முறையில நடக்கிறதுனாலதான் இப்ப பாருங்க இந்த விபத்து நடக்கிறது எல்லாமே என்ன இல்லீகலா நடக்கிறது, முறைப்படி நடக்காதுன்னா அப்ப அங்க அரசு கோட்டை விடுதான்னு சொன்னாங்க. திரும்ப சொல்றோம், கரூர்ல உயிரிழந்தவர்கள் உயிர்களுக்கு மதிப்பு கொடுக்கறோம். அவங்களுக்கு தாவேகாவோட காசை போட்டு நீங்க ஏதாவது நிதி ஆரம்பிச்சு கொடுத்து தொழில் தொடங்கி கொடுங்க. அரசு பணிங்கிறது இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து இளைஞர்களும் தொழில் அது உங்க அரசு பணிக்காக ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு அது ஓப்பனா இருக்கணும். என் கட்சியில நான் போனேங்கிறதுக்காக திமுக யாருக்காவது வாரி கொடுக்கறதோ இல்ல தாவேகா வாரி கொடுக்கறதோ அதை செய்யக்கூடாது. அது ஃபேரா இருக்கணும். எளிய மக்களே இல்லங்க, எங்க எளிய மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு குடும்பத்துல 2 பேர் தான் வாழ்வாதாரமா இருக்காங்க. நீதிபதி சொல்றத நீங்க தப்புங்கறீங்களா? அப்ப நீதிபதி சொல்றத தப்புங்கறீங்களா? ஒரு நீதிபதியை விட உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் நிறைய தெரிஞ்சிருச்சுங்கறீங்களா? அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரா இருக்குன்னு நீதிபதி சொல்லி அதை ரத்து பண்ணிருக்காரு. இல்ல அப்படின்னா அப்ப நியூஸ் 7 போய் அந்த நீதிபதிக்கு எதிரா கேஸ போடுங்க. சார் நீங்க என்ன சார் ஒரு எளிய சாமானியனுடைய சந்தேகம் மேம். எனக்கு நான் கேக்குறது இல்ல, கொடுக்கப்பட்டிருக்கு மேம். ஒரு எளிய மக்களுக்கு ஒரு அரசாணை கொடுத்திருக்காங்க, அதை ஏன் தடுக்கிறீங்க? சட்டத்திலேயே அதுக்கு இடம் இல்லன்னு சட்டம் அரசியல் சட்டப்படி வடிவமைக்கப்பட்டது, ஆல்ரெடி ஏற்கனவே தீர்மானம் செய்யப்பட்டது. நாங்க என்ன சொல்றோம், தொழில் தொடங்க உங்களுக்கு அது பண்ணி கொடுங்க. எங்க அரசு வேலைக்கு போனா எவ்வளவுங்க ஒரு சாதாரண வேலைங்கறாங்க, மிஞ்சி போனா 25,000 30,000 வருமா? நீங்க ஒரு தொழிலதிபரா ஆக்குங்க, மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு போட்டுங்க. அவங்க ஒரு எளிய குடும்பத்துல இருக்கிறவங்க தொழிலதிபரா ஆக்குனீங்கன்னா அவங்க ஒரு 10-20 பேருக்கு வேலை கொடுப்பாங்க. அப்படி கொண்டு போங்க. ஏங்க அவங்க அரசு வேலைக்கு கொண்டு வந்து ஒரு 20,000 25,000 சம்பளத்துக்கு பேசலாம். உங்க முதுமதி மேம், இந்த 3லயே பாத்தீங்கன்னா முதல்ல வலுவான வாதமின்மைனாங்க. அதுக்கு இப்ப அவங்க தாவேகாலே ஒருத்தவங்க ஞான சௌத்ரின்னு ஒருத்தவங்க கேஸ் போட்டிருந்தாங்க.
ஆடு திருட்டினவங்களெல்லாம் வந்து அங்கே வந்து அரசு தரப்பில் வந்து வழக்கறிஞராக போட்டதெல்லாம் வந்துச்சு. அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்களான்னு பார்த்தா யார் கேஸ் போட்டாங்களோ அந்த அம்மா மேலே நடவடிக்கை எடுத்து அவங்கள கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. ஸோ இது தொடர்ந்தது அப்படின்னா இதே மாதிரி தான் தொடர்ந்து நடக்கும் அரசு தரப்பில். அடுத்ததா முன்னனுபவம் இல்லைங்கிறதும் அரசியல் ரீதியாக பார்க்குறதையும் சொல்லியிருக்காங்க. தாவேக அரசு வந்து இப்போ தான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படிங்கிறத வந்து 50% மேலே சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு அவங்க மேலே உண்மையாலுமே இறக்கம் இருக்குது அப்படின்னா, பாவப்பட்ட மக்கள் அப்படின்னா அவங்கள நீங்கள் ஏதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்து நான் சொன்ன மாதிரி ஆண்டர்பிரனராக உருவாக்குங்க, நாங்களும் சேர்ந்து பாராட்டுறோம். அவங்கள விட பாவப்பட்ட இளைஞர்கள் நான் பல்லாயிரக்கணக்கான பேர் வருஷம் 5 வருஷம் 10 வருஷம்லாம் படித்து அந்த எக்ஸாமுக்காக அரசு வேலைக்காக உட்காந்துருக்கான். அவங்க வயிற்றுல அடிக்கிற வேலையை நீங்கள் செய்யக்கூடாது. உண்மையாலுமே விஜய் அவர்கள் அதை செய்யணும்னா ஸ்கில் டெவலப் பண்ணுங்க, ஆண்டர்பிரனர் உருவாக்கி எல்லாத்தையும் கோடீஸ்வரங்களா ஆக்குங்க. அதை தான் நாங்கள் வேண்டி விரும்புகிறோம். நீதிமன்றம் தான் தமிழ்நாட்டை 5 ஆண்டுகளுக்கு காப்பாற்ற வேண்டும் என்பது பொதுமக்கள் கருத்து. நன்றி சார்.